ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கல்பனா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ஓட்டு வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தங்கைங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தங்கை படிச்சிட்ருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வளர்த்துக்கிட்டு அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும், இப்போ வரக்கூடியவர் தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு தன்னையும் நல்லா புரிஞ்சிக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஏதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். ஏன்னா எங்கள்கிட்ட பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் பவுனு நகையெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த உணவுகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த உணவுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா இளையராணி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சமையல் கான்ட்ராக்ட் வேலை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம்மாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வசிக்கிறாங்க. மணவர்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஒரு 5-6 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க. கடை ஒரு 5 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனை நல்லபடியாக படிக்க வச்சாங்க. பையன் பட் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு துணை யாரும் இல்லைங்கிறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒழுக்கமான மணமகனை எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் ஓகே, இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வீடு இவங்க வீட்டு பக்கத்துலேயே தாங்க. ஸோ அதனால் அவங்க தான் இவங்களுக்கு இப்போ உடனடியாக மறுமணம் பார்க்குறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன்பதிவு மட்டுமே.